விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உடன் ராப் பாடகரான வேடன் என்பவர் வீடியோ காலில் பேசிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் பேசிய திருமாவளவன், நாங்கள் 35 வருடங்களாக பேசும் அரசியலை நீங்கள் 2 நிமிட பாடல்களில் எப்படி சொல்லிவிடுகிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு ராப் பாடகர் வேடனும், எல்லாம் உங்கள் பேச்சிலிருந்து எங்களது பாடலுக்கான தைரியம் கிடைக்கிறது என பதிலளித்துள்ளார். மேலும் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள தனது வீட்டிற்கு வர வேண்டும் என அவர் திருமாவளவனுக்கு அன்போடு வேண்டுகோள் விடுத்தார். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க. அது கரெக்ட். அது இந்த உலகளாவிய பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணீங்களே, சீனாவை பத்தி சொல்றது, அந்த மற்ற நாடுகள் நினைச்சு, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் பலமுறை கேட்டேன் அதை இரவுல. நான் அடிக்கடி வருவேன், கேரளாவுக்கு அடிக்கடி வருவேன். நடிகர் கமல்ஹாசன் பேசியதில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். திருச்சியில் தனியார் பள்ளியை மிஞ்சும் வகையில் 18 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு பள்ளி கட்டடத்தை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, கொரோனா பரவலை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அடிப்படை வேலைகள் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கூட்டம் போட்டு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி எல்லா இடத்துல அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் யாருமே அதை விரும்பல. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அது இதுல இந்த மொழியில் தமிழ்ல இருந்து எல்லாமே வந்து தெலுங்கு மலையாளம் எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம், அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.